திறன் பேசி ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வருஷத்தில் 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாற்றங்கள் என்ன, நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, என்ன மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் 2025 கடகராசியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தவர் 12ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வருவார். ஆக சனி, குரு, ராகு, கேது இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்கிறாங்க, அவங்களுடைய பார்வை என்ன, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான பலன்களை நமக்கு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த வருஷத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டம் அத்தனையுமே விலகுவதற்கான அல்லது துன்பத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போனாலே இறை அருள், உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு. இந்த வருஷம் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்களோ, சனி பகவானுடைய பேச்சுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, நான் யாரெல்லாம் அப்ராடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் என்னுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது. அவருடைய பார்வையை நடத்திட்டீங்கன்னா அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்க்குறார். மே மாதம் வரைக்கும் குரு பகவானும் அங்கே தான் இருக்கார். வாழ்க்கையில் நம்முடைய 11ஆம் இடம் நம்ம எல்லோருக்கும் வேணும். 11ஆம் இடம் தான் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகுது. அப்படி பார்க்குற போது குரு அங்கே மே மாதம் வரைக்கும் இருக்கார். சனி பகவான் மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்குறாரு. வாழ்க்கையில் என்ன நினச்சிங்களோ, என்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஆக 3ஆம் இடம் முயற்சி. ஸோ நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் உங்களுடைய இருக்கணும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக வரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் வரும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க. அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இது அத்தனையும் நடக்கும். நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிப்பீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் வருவீங்க. அது இல்லாமல் நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன், புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்க
கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. ஆக கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பார்வை. அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் சர்வீஸ். நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், அல்லது நல்லதொரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, நல்ல ரெப்யூட்டட் கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய கரியர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷனை நான் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்த்துருக்கேன், எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது. நான் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் உண்டு. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு. ஆக வாழ்க்கையில் வெற்றி என்பது இப்போ தான் நீங்கள் முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களில் யாரெல்லாம் கடகராசியில் பிறந்த நீங்கள் அஷ்டம சனியால் அவஸ்தைப்பட்டீங்களோ அதற்கு அத்தனைக்கும் விடிவு காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக லோன் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச்சுக்குள்ளே யாரெல்லாம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். வீட்டில் ரொம்ப நாளாக நடக்காத சுபகாரியங்கள் நடக்கும், சுப செலவினங்கள் அதிகமாகும். உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. முதல்ல சொன்னது ஹையர் ஸ்டடி, இப்போ அண்டர் எஜுகேஷன். 4ஆம் இடம் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நான் சொந்தமாக இடங்கிட வாங்குறதுக்கான ஒரு யோகம், வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் கொடுப்பார். எல்லா கவட்டிலையும் கட்ட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் சைடில் நல்லதொரு வருமானத்தை உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களே விவசாயத்தால் லாபம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். உங்களுடைய அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை. மே 18ஆம் தேதி ராகு அங்கே இருக்கார். இங்கே தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு ராகு தொடர்பு, அந்த ராகு பயிற்சியும் குரு பகவானும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் யாருக்கும் இந்த காலங்களில் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பிஸ்னஸ் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே பிஸ்னஸை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறது சூரிட்டி கொடுக்கறது வேண்டாம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அத்தனையுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் எல்லாமே உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த காலங்களில் ரொம்ப 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 முக்கியம். ஸோ உடம்புல யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, நியூரோ ப்ராப்ளம் இருக்குது, நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் மிக மிக கவனமாக இருங்க. எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்க நீங்கள் அடக்கி வாசிங்க. கடன் இருந்தால் நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கும். கடன் இல்லைன்னா நோயுடைய தன்மை மிக பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதாக இருந்தால் அது மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மே வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஆக என்ன நன்மை என்ன தீமைங்கிறதையும் பார்த்தோம். அதே சமயத்தில் கடகராசியில் கேது பகவானுடைய பேச்சு உங்களுக்கு 2ஆம் இடத்துல. அந்த காலகட்டங்களில் மே மாதத்துக்கு அப்புறம் பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும்.
நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஆனால் எல்லாமே யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் ராகுவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு மறுபடியும் வருவாங்க. பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு முன்னேற்றம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் நிறைய இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நோயினுடைய தன்மையை குறைக்கும். மற்ற பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.